ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் பையிங் ப்ராசஸ். ஒரு இடத்துல நம்ம லேண்டு வாங்குகிறோன்னு முடிவு பண்ணிட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் மறக்காமல் செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோவில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேண்ட் பையிங் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயத்தை வந்து தரவாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஒன்று வந்து லொக்கேஷன். நம்ம எந்த இடத்துல லேண்டு வாங்க போகிறோம், அந்த லேண்டை சுற்றி அப்ரிஷியேஷன் எவ்வளோ தூரம் இருக்க போகுது இன் ஃபியூச்சரில், அந்த லேண்டை சுற்றி என்ன மாதிரி பில்டிங்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக போகுது, என்ன மாதிரி கனெக்டிவிட்டி வரப்போகுது, ஹாஸ்பிட்டல், மால், இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், பஸ் டிப்போ. ஸோ என்ன எல்லாமே நம்ம வந்து தரவாக செக் பண்ணிக்கணும் ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார்கிட்டேருந்து அந்த லேண்டை வாங்க போகிறோம். செல்லர். அந்த செல்லர் வந்து ஒருவேளை இண்டிவிஜுவல்கிட்டருந்து நீங்கள் வாங்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்லேருந்து வாங்கலாம். ஸோ அவங்கள பற்றி நம்ம தெளிவாக விசாரிக்கணும். எதுக்காக அந்த லேண்டை செல் பண்ணுறாங்க, ஒருவேளை இண்டிவிஜுவல் இருந்தாங்கன்னா என்னத்துக்காக செல் பண்ணுறாங்க, எவ்வளோ நாளுக்குள்ளே சீக்கிரமாக செல் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன ப்ராப்பர்ட்டியில் என்ன இஷ்யூ இருக்குது, லேண்டில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணிடணும். யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் நம்மளோட அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரொமோட்டர்கிட்டருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர் இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராப்பர்ட்டிலாம் செல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் செல் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரிலேபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பில்டர்கிட்ட வாங்கினா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேபி கரெக்டாக லீகல் இருக்கும், டாக்குமெண்டேஷன் தரவாக செக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையர்கிட்டருந்து வாங்கி லேண்டை ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவாக செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மூணாவதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு இபி கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வாட்டர் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ரோடு எக்ஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட நம்ம கனெக்ட் ஆகிற விஷயங்கள் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த லேண்டுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ஓசின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஓசின்றது என்ன அப்படின்னா, அந்த லேண்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வந்து பில்டிங் கட்ட முடியும், செகண்ட் ஃப்ளோரா, தேர்ட் ஃப்ளோரா, என்ன மாதிரி இருக்குது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேஷன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதுக்கு மேலே கட்ட முடியாது, இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வரப்போகுது, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். கடைசியாக சாயில் டெஸ்ட் அப்படிம்பாங்க. அதை நம்மளால் உடனே பண்ண முடியாது. பட் அந்த ஏரியாவில் என்ன மாதிரி மண் தன்மை இருக்குது, பில்டிங் கட்டினா எவ்வளோ தூரம் தாங்கும், அதே மாதிரி நம்மளோட வாட்டர் கனெக்ஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்க, போர்வெல் வாட்டர் போகிறோன்னா தண்ணியோட தன்மை எப்படி இருக்கும், இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் இங்கே தெளிவாக செக் பண்ணிடணும். ஸோ இந்த 5 விஷயம் தெளிவாக செக் பண்ணுங்கள். லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வழியில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பேசலாம். பாய்.